உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததினால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை வாக்காளர்களாக கொண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் டாக்டர் கே பத்மராஜன், திரு அக்னி ஆழ்வார் 2 வேட்பு மனுக்கள், திரு ப ஜெயக்குமார், திரு தமிழ்ச்செல்வன் செல்வமணி, திரு பிரவீன் சக்கரவர்த்தி 2 வேட்பு மனுக்கள், திரு இரா கந்தசாமி, திரு க ரஞ்சன் பாபு என்கிற க மா விநாயகம், திரு என் மணிகண்டன், திரு மு மாரிமுத்து, திரு KPM ராஜா, திரு தா லிங்கேசன், திரு இரா செல்லப்பெருமாள், திரு து மேஷ கிருபாகரன் ஆகிய 13 நபர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். இவ்வேட்பு மனுக்கள் 9/6/2026 அன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களது வேட்புமனு மட்டுமே செல்லத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மீதமுள்ள 12 சுயேட்சை வேட்பாளரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. எனவே இந்த இடைத்தேர்தலில் காலி இடத்தின் எண்ணிக்கை ஒன்றும் சட்டப்படி செல்லத்தக்க ஏற்றுக்கொள்ளப்பெற்ற வேட்புமனுவின் எண்ணிக்கை ஒன்றும் சமமாக உள்ளதால் 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட பிரிவு 53 உட்பிரிவு 2 படியும் 1961ஆம் ஆண்டு தேர்தல் நடத்துவது குறித்த விதிகளில் விதி 11 துணை விதி 1 படியும் இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போட்டியின்றி முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என அறிவிக்கிறேன்.